ஹலோ மக்களே, இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா சில்லி இட்லி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு செய்ய தேவையான பொருளை பார்த்துக்கலாம் வாங்க. நான் 5 இட்லியை இப்படி சின்ன சின்ன பீஸாக இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கிறேன். 2 பெரிய சைஸ் வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கிறேன். கொடை மிளகா 1 சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். 3 பச்சை மிளகா வெட்டி வச்சுருக்கிறேன். 1 ஸ்பூன் தனி மிளகாத்தூள் எடுத்து வச்சுருக்கிறேன். 1/2 டீஸ்பூன் சில்லி சாஸ் எடுத்து வச்சுக்கிறேன். கொஞ்சமாக ஒரு 5 பல்லு பூண்டு, ஒரு இது இவ்வளோ இஞ்சி தட்டி வச்சுருக்கிறேன். கருவேப்பிலை கொத்தமல்லி கொஞ்சம் எடுத்து வச்சுக்கிறேன். உப்பு தேவையான அளவு. டொமேட்டோ சாஸ் 1 ஸ்பூன் எடுத்துக்கலாம். எண்ணெய் தேவையான அளவு. இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்த்துக்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு நம்ம இட்லியை எண்ணெயில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இட்லியை ஒன்று ஒன்றா நம்ம இதில் போட்டுக்கலாம். கிளறி விட்டுக்குங்க. ஈவினிங் ஸ்நாக்ஸ் மாதிரி நம்ம செஞ்சுக்கலாம். எப்பவுமே நம்ம காலைல இட்லி செஞ்சோம்னா மீந்துடும். அதை நம்ம எப்பவுமே இட்லி உப்புமா செய்வோம், இல்லைன்னா நம்ம அப்படியே கூட சாப்பிட்டுக்குவோம். இப்போ இந்தமாரி செஞ்சு சாப்பிட்டோம்னாக்கா நல்லா சூடாகவும் சூப்பராகவும் இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இந்தமாரி கோல்டன் ப்ரௌன் ஆனவுடனே இந்த இட்லியெல்லாம் வேறு ஒரு தட்டுக்கு நம்ம இப்போ எடுத்து மாற்றிக்கலாம். பாருங்கள், இந்தமாரி வந்தவுடனே எடுத்து வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கோங்க. பாருங்கள், எல்லாத்தையும் நல்லா பொரிச்சாச்சு. இப்போ சில்லி போட்டுடலாம். இப்போ கடாய் காஞ்சிச்சு. ஒரு 1.5 ஸ்பூனு எண்ணெய் ஊற்றிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம். அதில் இடித்து வச்சுத இப்போ நல்லா வதக்கி விடுங்க. அதை பச்சை மிளகாவை போட்டுக்கலாம். கருவேப்பிலை போட்டுக்கலாம். வெங்காயத்தையும் போட்டுக்கிறேன். நல்லா இதை வதக்கிக்கலாம். வதக்கிறதுக்கு ஒரு 1/2 ஸ்பூனு உப்பு போட்டுக்கிறேன். இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வதங்கிடுச்சு. இப்போ கொடை மிளகாய் சேர்த்துக்கிறேன். நல்லா இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்குங்க. தனி மிளகாத்தூள் இதில் சேர்த்துக்கலாம். இப்போ டொமேட்டோ சாஸு ஊற்றிக்கலாம். ரெட் சில்லி சாஸும் ஊற்றிக்கலாம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். வறுத்த பிரெட்டை இதில் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. நம்மளுடைய சில்லி இட்லி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், செம்மையாக இருக்குது. இதை ஒரு பிளேட்டுக்கு நான் மாற்றிக்கிறேன். கடைசியாக மல்லித்தழையை தூவிக்கலாம். நம்ம சில்லி இட்லி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல்னு கொடுத்துருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.